ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீலிங் மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம பாய்லர், குக்கர், நெக்ஸ்ட்டு போர்மா, அதுக்கப்புறம் கேஷ்யூ ஹஸ்க் கிளீனிங் மிஷினு, அப்புறம் கூலிங் ரூம், இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பீலிங்க்கு வந்திருக்கோம். ஸோ பீலிங் எதுக்கப்புறம் வருவோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பயிரை போர்மா வச்சதுக்கப்புறம் அந்த போர்மாவோட தோலை கூலிங் வைப்பாங்க. அந்த கூலிங் வச்சதுக்கப்புறம் அதை உரிக்கிறதுக்கு ப்ராசஸ் பேர் தான் பீலிங். ஸோ இதை பற்றி நான் பேசிக்காக உங்களுக்கு நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது கூலிங் ரூமில் இருக்கிற ப்ராசஸ்லேயே கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நான் அந்தளவுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது முந்திரி பயிர் உரிக்கிறதுக்கு ஒரு ஏர் நாசில் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏர் நாசிலோட சைஸ் என்ன இருக்கணும், ஏர் நாசில் எத்தனை நாசில் தேவைப்படும், எவ்வளோ பவர் தேவைப்படும், அண்ட் தென் எவ்வளோ ஏர் பார் தேவைப்படுங்கிறத எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாசில் சைஸ். நீங்கள் நாசில் சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. மேக்ஸிமம் 0.5 to 1.5 வரைக்கும் நிறைய பேர் நாசில் சைஸ் செட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இதில் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதாவது நாசிலோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அண்ட் தென் உங்களுக்கு நாசிலோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஏர் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக கூட தேவைப்படலாம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் நான் கம்மிங் வர்ற வீடியோஸில் நான் சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஏர் ஃப்ளோ நம்ம எதை வச்சு நம்ம கணக்கு பண்ணுவோன்னா சிஎஃப்எம் வச்சு நம்ம கணக்கு பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஆர் எல்பிஎம். சிஎஃப்எம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கியூபிக் ஃபீட் பெர் மீட்டர். அதான் நம்ம சிஎஃப்எம்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் கம்ப்ரஸருக்கு எவ்வளோ ஏர் தேவைப்படுதுங்கிறத கணக்கு போட்டு நம்ம இது பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கேல்குலேட்டிங் த ஏர் பார் ஆன் நாசில். அதாவது குறிப்பிட்ட நாசிலை வச்சு தான் நம்மளால் ஏர் பாரை கணக்கு பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் எல்லோரும் சொல்கிற கதையாக ஒரு 13 நாசிலுக்கு 13 பார் சொல்லுவாங்க மேக்ஸிமம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் லாஸஸ் இருக்கும். அந்த லாஸஸ் இல்லாத கணக்கு போடுறது தான் 13 பார்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் நாசில் சைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் நாசில்ஸ், அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட எவ்வளோ சிஎஃப்எம் தேவைப்படுங்கிறத 144 டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை பற்றி நான் உங்களுக்கு கம்மிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த நாசில் அண்டு ப்ரெஷர் ஃப்ளோ. அதாவது நாசிலுக்கு எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதே தான். அதாவது ஸ்மாலர் நாசிலில் ஹை ப்ரெஷர் வரும். அதாவது அந்த சின்னோண்டு ஓட்டையில் தான் அதாவது ஏர் ப்ரெஷராக சேஞ்ச் ஆகி போகும். ஸோ அதுதான் இந்த பீலிங் ப்ராசஸோட முக்கியமான கோலு. அதாவது அந்த ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் டென்சிட்டி மாதிரி ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் போகிறதால தான் உங்களுக்கு பயிர் ஈஸியாக பீல் ஆகுது. பட் சில பேருக்கு ரிசல்ட் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பெரிய கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு ஏர் பார் பத்தலை, அதனால கூட தான் இருக்கலாம். அண்ட் தென் லார்ஜர் நாசில் கேன் ஒர்க் எஃபிஷியன்சி பட் லோயர் ப்ரெஷர். அதாவது நாசில் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு லோ ப்ரெஷர் தான் கொடுக்கும். ஓகேங்களா? பட் ரெக்வயர்ட் ஹை ஏர் ஃப்ளோ. அதாவது ஏர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக தான் தேவைப்படும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டிங் த ப்ரெஷர் ஆஃப் நாசில் சைஸ். அதாவது பீலிங் மிஷினை பொறுத்து அதாவது நாசிலோட சைஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நாசில் சைஸும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்னொரு நாசில் சைஸும் செட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி செட் பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த உரிக்கிறோட கேஜி டிஃபர் ஆகும். அப்படிக்காக தான் நாசிலோட சைஸையும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பயிர் உரிக்குதுங்கிறதுக்கு கணக்கு போடுறதுக்காகவும் நாசிலோட சைஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு நாசிலோட டயாமீட்டரை ஃபைன் பண்ணணும். அதாவது ஒரு நாசில் எடுத்து அதோட மிஷினோட சைஸ் என்ன எல்லாத்தையும் மெஷர் பண்ணால் நமக்கு நாசிலோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அண்ட் தென் ஃபைன் த ஏர் ஃப்ளோ. அதாவது பீலிங் மிஷினில் போகிற ஏர் ஃப்ளோவை எவ்வளோ ஏர் போகுதுங்கிறத நம்ம சிஎஃப்எம் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணாலே
நமக்கு மேக்ஸிமம் இதில் வந்து எத்தனை பார் போகுதுங்கிறது நம்மளால் வந்து கணக்கு பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு மிஷின் வந்து இது 6 to 8 பார் தான் போட்டிருக்கு. அதாவது அதெல்லாம் பூண்டு உரிக்கிற மிஷின் தான் தேவைப்படும். பட் நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 13 பார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் சரி தான், மேக்ஸிமம் ஏரியாவில் வந்து 13 பார் தான். அதுக்கு கீழே கம்மியாக இருக்கிற பாரில் இருக்கிற மிஷின்லாம் வந்து இப்போ இருக்கிற கேஷ்யூ மெட்டீரியலுக்கு உரிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உங்களுக்கு வந்து பெனின் டான்ஜானியா வந்து உரிச்சிடும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு லோ அவுட்டனை உரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து இருக்கவே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து 13 பார் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. அண்ட் தென் இப்போ நாசிலோட சைஸ் வந்து 5 mm இருந்தால் ஏர் ஃப்ளோ வந்து 150, அதாவது நிமிஷத்துக்கு வந்து 150 இதுக்கு அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏர் வந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சுன்னா நீங்கள் ஏரோட வெலாசிட்டி நீங்கள் எவ்வளோ நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 to 8 பாருங்கிற கணக்கு தான் உங்களுக்கு வரும். அதுதான் பீலிங் மிஷினோட எஃபிஷியன்சி. நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பீலிங் மிஷினோட எஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஜெனரல் டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நாசிலோட எஃபிஷியன்சியை நம்ம வந்து செக் பண்ணணும். அதாவது நாசிலில் வந்து அப்பப்போ சின்னதாக உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து அடிச்சுக்கும், அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணணும். அண்ட் தென் ரெகுலர் ப்ரெஷர், அதாவது ஏர் ப்ரெஷர் எத்தனை பார் இருக்குங்கிறத நம்ம அப்பப்போ நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பீலிங் மிஷினோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு டவுட்டு வந்தாலே உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் இல்லை, அதாவது நீங்கள் ஏர் ப்ரெஷரை ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். டு கால்குலேட் தி ரிக்வயர் ஏர் ப்ரெஷர் டு த பீலிங் மிஷின் நாசில்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஏர் ப்ரெஷரை எவ்வளோ தேவைப்படுங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பண்ண நான் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.